மோடி வாய் திறக்கவில்லை, கண்டிக்கவில்லை. இந்திய இறையாண்மையில் தலையிடுவதற்கு நீ யார் என்று கேள்வி கேட்கிற துணிச்சல் இல்லை. என் நாட்டு இறையாண்மையில் தலையிடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் ஈரான் அதிபர் காமினிக்கு இருக்கிறது. அவர் டொனால்டு டிரம்புக்கு பணியவில்லை. டாலர் அடிப்படையில் நான் வர்த்தகம் செய்ய மாட்டேன், யூரோ அடிப்படையில் தான் வர்த்தகம் செய்வேன். இது காமினி எடுத்த முடிவு. என் நாட்டில் டாலருக்கு மதிப்பில்லை என்று ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் எடுத்த முடிவு. என்னுடைய நாட்டில் அமெரிக்க டாலருக்கு மரியாதை இல்லை, அது வெறும் பேப்பர் என்று சொல்லுகிற துணிச்சல் சுண்டைக்காய் அளவு கூட இல்லாத லிபியாவின் அதிபர் கடாஃபிக்கு இருந்தது. வெனிசுலா என்கிற நாட்டின் அதிபருக்கு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற துணிச்சல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவும் ஒரு வல்லரசு தான், இதை வல்லரசாக்குவதற்காக நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய மோடி, டொனால்டு டிரம்ப் தலையீடு செய்கிற போதெல்லாம் அவருக்கு தலைகுனிந்து நிற்கிறார், அடிபணிந்து நிற்கிறார், வாய் மூடி மௌனித்து கிடக்கிறார், எதிர்த்து பேச துணிச்சல் இல்லாமல் இருக்கிறார்.